ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே போர் தீவிரமடைந்துள்ள சூழலில் இந்தியாவின் கொச்சி துறைமுகத்தில் ஈரானிய போர்க்கப்பலான ஐரிஸ் 11 அனுமதிக்கப்பட்டதற்கு ஈரான் அரசு தனது நன்றியை தெரிவித்துள்ளது கவனம் பெற்று வருகிறது. மத்திய கிழக்கு நாடுகளில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக நடந்து வரும் உக்கிரமான போருக்கு மத்தியில் இந்திய பெருங்கடலில் நடந்த சம்பவம் இந்திய நாடும் போருக்கு தள்ளப்படும் சூழலை உருவாக்கியுள்ளதா என்ற கேள்வியை எழுப்ப தூண்டுகிறது. இந்திய பெருங்கடலில் அமெரிக்காவின் போர்க்கப்பல்களை ஈரான் தாக்கி அழித்த நிலையில் ஈரானின் ஐரிஸ் டெனா என்ற போர்க்கப்பலை அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் டார்பெடோ ஏவுகணை மூலம் தாக்கி அழித்தது. இதில் ஐரிஸ் டென்னாவில் இருந்த ஏராளமானோர் பலியாகினர். இதனால் மத்திய கிழக்கு போர் இந்திய பெருங்கடல் வரை வந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தொடர்ந்து தொழில்நுட்ப கோளாறு காரணமாக உதவி கோரிய ஈரானின் மற்றொரு போர்க்கப்பலான ஐரிஸ் 11 கொச்சி துறைமுகத்தில் அனுமதிக்க இந்தியா ஒப்புதல் அளித்தது. போர் பதற்ற சூழலில் இந்த ஒப்புதல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தற்போது ஈரானின் அந்த போர்க்கப்பல் கொச்சியில் நிலைநிறுத்தப்பட்டு அதன் 183 மாலுமிகளுக்கு இந்திய கடற்படை பாதுகாப்பு அளித்து வருகிறது. இது குறித்து மௌனம் கலைத்த இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், ஈரானிய கப்பல்கள் கடற்படை அணிவகுப்பில் பங்கேற்க வந்திருந்தன. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவை தவறான நிகழ்வுகளின் பக்கம் சிக்கிக் கொண்டன. மனிதநேய அடிப்படையில் மற்றொரு ஈரானிய கப்பலை இந்தியாவிற்குள் நுழைய அனுமதித்தோம். நாங்கள் சரியான காரியத்தையே செய்துள்ளோம் என்று அவர் கூறினார். இந்த நிலையில்தான் இந்தியாவுக்கான ஈரான் தூதர் முகமது ஃபாதிலி இது குறித்து கப்பல் தங்குவதற்கும் அதன் மாலுமிகளுக்கு தேவையான உதவிகளை செய்ததற்கும் இந்திய அரசுக்கும் உள்ளூர் அதிகாரிகளுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று கூறியுள்ளார். மேலும் ஆரம்பத்தில் ஈரான் குறித்து இந்தியா அமைதி காத்து வந்த நிலையில் பிறகு ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி மறைவுக்கு 3 நாள் கழித்து இரங்கல் தெரிவித்தது. அதன் தொடர்ச்சியாக ஈரான் போர்க்கப்பலுக்கு அடைக்கலம் கொடுத்து வருகிறது. முன்னதாக போர் தொடங்கியதும் ஈரான் நாட்டால் தாக்கப்பட்ட மற்ற நாடுகளிடமே பிரதமர் மோடி பேசியிருந்தது குறிப்பிடத்தக்கது.